வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல் தான். அதாவது நடு ரோட்ல மீட்டிங் போட்டிருக்காரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. அந்த நேரத்தில கிராஸ் பண்ண ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. இதற்கு அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் கடுமையான பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமி நடு ரோட்டில் மீட்டிங் போட்டு இருக்கிறாரு. அவர் தனியாக மேடை போட்டு பொதுக்கூட்டம் நடத்தவில்லை. மக்கள் பயன்படுத்தும் சாலை வழியாக ஆம்புலன்ஸ் செல்லக்கூடாது என்பதில் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியும் நமது அம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியருமான மருது அழகராஜ் கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இன்று மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இதையடுத்து அணைக்கட்டு பேருந்து நிலையம் அருகே கூடியிருந்த மக்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருந்த பொழுது, இந்த அணைக்கட்டு தொகுதி அதிமுகவின் கோட்டை. நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் கவனித்து வருகிறேன். கூட்டத்திற்கு நடுவே வேண்டுமென்றே ஆளில்லா ஆம்புலன்ஸ்களை அனுப்பி இடையூறு செய்யும் கேவலமான செயலை இந்த ஆளுங்கட்சி செய்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். எத்தனை ஆம்புலன்ஸ் விட்டாலும் எதுவுமே செய்ய முடியாது. தில்லு திராணிக்கு இருந்தால் அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டும். மக்கள் கூட்டத்திற்கு இடையில் இப்படி வந்தால், மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்வது? ஆம்புலன்ஸ் நோயாளி யாருமே இல்லாமல் வேறுமெனே போகிறது. இதை 30 கூட்டத்தில் நான் பார்த்து விட்டேன். எதிர்கட்சியின் கூட்டம் நடக்கிறது என்றால் காவல்துறையினுடைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது குறித்து நாளை காவல்துறையிடம் புகார் கொடுப்போம். மக்களுக்கு தீமை செய்யும் ஆட்சி தான் இருக்கிறது. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சியின் திட்டங்களை எல்லாம் நிறுத்தியதுதான் திமுக ஆட்சியினுடைய சாதனை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியும் நமது அம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியருமான மருது அழகராஜ் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் எடப்பாடி பழனிசாமி நடு ரோட்டில் மீட்டிங் போட்டு இருக்கிறாரு. அவர் தனியாக மேடை போட்டு பொதுக்கூட்டம் எதுவும் நடத்தலை. அந்த சாலை வழியாக ஆம்புலன்ஸ் செல்லவில்லை. அவர் ரோட்டின் மீட்டிங் போட்டிருக்கிறார். அதன் வழியாக ஆம்புலன்ஸ் செல்லக்கூடாது என்பதில் என்ன விதமான நியாயம்? எடப்பாடி பழனிசாமி நடுரோட்டில் ஆம்புலன்ஸ் சென்றால் கொலை மிரட்டல் விடுகிறார். பாதிக்கப்பட்ட ஒருவரை அழைப்பின் பேரில் உதவி கோரியவரை அழைத்து வர செல்லும் பொழுது ஆம்புலன்ஸில் டிரைவர் மட்டும்தான் செயல்படுவார். அப்படியெனில் அந்த ஆம்புலன்ஸில் டிரைவர் எப்படி நோயாளியாகி விடுவாரா? எல்லா நேரமும் ஆம்புலன்ஸில் எப்படி நோயாளி இருப்பார்? நோயாளியை அழைத்து செல்கிறார் என்றால் ஆம்புலன்ஸில் யாருமே இருக்க மாட்டார்களே. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவரை எடப்பாடி பழனிசாமி மிரட்டு இருப்பது கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாரு. இந்த ஆம்புலன்ஸின் கூரை மீன்று நின்று கொண்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு எடப்பாடி விடுத்த அப்பட்டமான கொலை மிரட்டல் அல்லவா? எடப்பாடி பழனிசாமி பேசுவதை சட்டப்படி தவறு. அவர் எப்படி ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு மிரட்டல் விடுவிக்கலாம்? தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமியின் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மருது அழகராஜ் வலியுறுத்தி இருக்கிறார். மருது அழகராஜ் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்கள். மேலே குறிப்பிட்ட உள்ள தகவல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, செய்தித்தாள்களில் வந்த கருத்துக்கள் தான். நன்றி, வணக்கம்.